வணக்கங்க. நான் டாக்டர் ஃபாசில் அரிஃப், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். மார்ச் 24 இன்னைக்கு உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படுது. இந்தியா தான் காசநோயோட தலைநகரம். இந்திய நாட்டில் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 30 லட்சத்துக்கும் மேலான மக்கள் காசநோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ மார்ச் 24 எப்பயுமே உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படுது. சரி, இந்தியாவோட மிஷன் இந்த காசநோய் தினத்தன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 படி இந்திய நாடை காசநோய் இல்லாத ஒரு நாடாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட மிஷன். இதுக்காக அரசாங்க தரப்பில் மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, காசநோய் உள்ள நோய்களுக்கு இலவசமாக பரிசோதனை, சளி டெஸ்ட் அல்லது அவங்களுக்கு எக்ஸ்ரே போன்ற விஷயங்களை அரசாங்கம் சார்பாக இலவசமாக பண்ணுறது. இந்த காசநோய்க்கான தேவைக்கான மருந்துகள், அதாவது 6 மாதமோ 9 மாதமோ அந்த காசநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருந்துகளை இலவசமாக கொடுக்கறது. அதுபோக அவங்களுக்கு, அதாவது அந்த காசநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த காசநோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது. இது மாதிரி பல திட்டங்களை இந்திய அரசாங்கம் மூலயமா செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இவ்வளோ பண்ணியுமே ஏன் காசநோய் நம்ம இந்திய நாட்டினால இன்னும் க்யூர் பண்ண முடியல, ஏன் அழிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் என்னென்னா அவங்களோட சிம்டம்ஸை ரொம்ப லேட்டாக தான் அவங்க போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ பேஷண்ட்ஸ் தங்களுக்கு காசநோய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்க டாக்டர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4S ஸ்க்ரீனிங்க. அதாவது இந்த 4 சிம்டம்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வாரத்துக்கு மேலே இருக்க இருமல், 2 வாரத்துக்கு மேலே இருக்க காய்ச்சல், உடல் எடை குறைவு ப்ளஸ் நைட் ஸ்வெட்ஸ், அதாவது இரவு நேரங்களில் அதிகப்படியாக குளிர்றது இல்லது அதிகப்படியாக வேக்கிறது. இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க உங்கள் பல்மனாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு காசநோய் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஸோ we can end TB. Thanks.